இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை செத்து போன உன் அம்மா உயிரோட எழுந்து வந்த மாதிரி உன் அப்பனும் உயிரோட இருக்கானோ? திருட்டுப்பாய் இருப்பான். இங்கதான் இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது அவனையும் ஒளிய வச்சிருப்பீங்க இல்ல? சித்தி, எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசுனா என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா? என்ன அடிச்சிருவ? உன் அப்பா என்ன உலகமகா உத்தமனா? சித்தி, அவன் இவனு பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அப்படிதான் பேசுவேன்னு சொல்றல்ல, என்ன அப்போ? உன் அப்பா ஒண்ணும் பெரிய உத்தமம் இல்ல. முதல்ல மரியாதை கொடுத்து பேசணும்னா மரியாதை இருக்கிறவங்களா இருக்கணும். அதுக்குதான் உங்க யாருக்குமே அருகதை இல்லை. உங்க அப்பனை பத்தி பேசுறதுக்கு எல்லா உருத்தம் எனக்கு இருக்கு. ஐயோ பாவம், கதி இல்லாம இருக்கீங்களேன்னு பாவப்பட்டு இறக்கப்பட்டு என் அண்ணன் வேலை போட்டு கொடுத்து இருக்கிறதுக்கு வீடும் கொடுத்தா அவர்கிட்டயே உன் அப்பா ஃப்ராட் வேலையை காமிச்சான்ல. கையும் களவுமா பிடிச்ச அன்னைக்கு அவனை முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில தள்ளிருக்கணும். அன்னைக்கும் என் அண்ணன் ஒரு சின்ன புள்ள இருக்க, உன் அம்மா உன்னை வச்சுக்கிட்டு நிராதரவா நிக்குமேன்னு பாவப்பட்டு அதோட விட்டாரு. அன்னைக்கு உங்க மேலெல்லாம் எங்க அண்ணன் காட்டின பாவம் தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா என் வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்கு. அம்மா, சித்திய பேசாம இருக்க சொல்லுமா. பேசுனா என்னடி பண்ணுவ? ரோஷம் வருது. அப்பனை பத்தி பேசக்கூடாது. உன் அப்பன் பண்ண வேலைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த விதத்துக்கும் உங்களை எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டு வைக்க கூடாது. அடிச்சு துரத்தி இருக்கணும். ஐயோ பாவனு விட்டு வச்சதுக்கு என்னையே நீ பேசக்கூடாதுன்னு சொல்வியா? உன் அப்பா விஷம் தானே உன் உடம்புலயே ஓடுது. அதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. வேணா சித்தி. என்ன இங்க? இவ அப்பனை ஃப்ராடுன்னு சொன்னா இவளுக்கு மூக்கு மேல கோவம் வருது மாறா. அவ அப்பா ஃப்ராடா இருக்கிறதுனால தானே இவ இப்படி இருக்கிறா. நீ தான் அவ்வளவு கதையா சொல்லிருக்கிய. நீங்க சந்தேகப்படுற மாதிரி திடீர்னு அந்த ஆள் உயிரோட வந்தாலும் வந்துருவான் வலிமா. வேண்டாம் வீராக்கா. ஓ, கோபம் தலைக்கேறுதோ? அப்படிதான் பேசுவோம். என்ன பண்ணுவ?